சொன்னீங்க நீட் எக்ஸாம் வந்து தமிழ்ல கேட்பாங்க, பட் சென்ட்ரல் போர்டோட சப்ஜெக்ட்ல இருந்து. நான் கேட்குறேன், இங்கே எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, எத்தனை பேரோட பசங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் போர்டோட படிக்கிறாங்க? நான் சொன்னேன்மா 2% தான் ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு. 2% சென்ட்ரல் போர்டு, 98% ஸ்டேட் போர்டில் இருக்காங்க. ஸ்டேட் போர்டில் இருக்காங்க. பட் ஆனால் நான் கேட்குறேன், இங்கே இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். எங்கள்கிட்டயா? ஆமாம், எங்கள்கிட்டயா? எங்கள்கிட்ட இல்லை 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 கேள்வி கேட்கறதுக்கு ஆரவாரமாக இருக்கும். வேறுங்க சென்ட்ரல் போர்டில் படிக்க, அதுக்கு தான் சொன்னேன். நல்ல கேள்வி, தயவு பண்ணி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது வந்து அதாவது இந்தி வேணான்னு சொல்கிறீங்களே, உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் ஹிந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி, நல்ல கேள்வி. நான் பதில் சொல்கிறேன். ஹை ஸ்டாண்டர்டுக்கு போகணும். நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி, நான் எங்கள் ஊரில் பெரிய வக்கீலாக இருந்து, அதுக்கு பிறகு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு போய் நான் எஸ்சி என்னை கோட்டாவில் சேருங்கன்னு சொன்னால் எனக்கு அவமானம், அம்பேத்கருக்கு அவமானம், பெரியாருக்கு அவமானம். நல்லது தான். அதனால் சென்ட்ரல் போர்டு வேணான்னு சொல்லலை. சென்ட்ரல் போர்டு நமக்கு இல்லாத சூழ்நிலையில், 98 பேருக்கு அது வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் அதை கொண்டு வரீங்களேங்கிறது நம்முடைய வேதனை. அதனால் சென்ட்ரல் போர்டு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் படிங்க, தப்பு இல்லை.